ஹை ப்ரோட்டீன் லோ கேலரி செம்ம டேஸ்டியான சோயா கீமா மசாலா. சாஃப்டான சப்பாத்தி, புசு புசு பூரி, மொறு தோசை இதுக்கெல்லாம் செம்ம காம்போவா இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கிரீன் பீஸை வந்து குக்கர்ல வேக போட்டு சோயா சங்க்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இந்த சோயா கீமா ரொம்ப ஹெல்த்தியா இருக்க போது. ஏன்னா நான் வந்து கெச்சப், நோ ஆடட் கலர்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரோசன் கிரீன் பீஸ்லாம் யூஸ் பண்ணாம பண்றேன். நான் பாயில் பண்ண போட்டு இந்த கிரீன் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. அதை சில் வாட்டர்ல வாஷ் பண்ணி தனியாக வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு நான் இந்த சோயா சங்க்ஸ் எல்லாம் அதில் சேர்த்து விட்டுறேன். அது நல்லா பாயில் ஆகும் 10 மினிட்ஸ்க்கு. அதை எடுத்துட்டு நான் கிரைண்ட் பண்ணிடுறேன். அந்த சோயா சங்க்ஸ் எல்லாம் நல்லா வாட்டர் ஸ்குவீஸ் அவுட் பண்ணிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி அதில் கொஞ்சம் சீரகம் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிடணும். அதில் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டு திருப்பி நல்லா அந்த ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். வதக்கிட்டு நான் இதில் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க டொமேட்டோஸும் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா சாட்டே பண்ணிட்டு அதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சிருக்க கிரீன் பீஸும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து இந்த கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க சோயா சங்க்ஸ் இதில் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக கசூரி மேத்தி ஆட் பண்ணுறேன். இது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிரேவிக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுலாம் மூடி வச்சு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா கிரேவி சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. வீடு ஃபுல்லாக இந்த கிரேவியோட ஸ்மெல் தான் வந்துட்டு இருந்துச்சு. லாஸ்ட்டாக அதில் கொஞ்சம் பெப்பர் அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம்.